வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறது 11th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025க்கான ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் சரி, தயவுசெய்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுங்க கண்ணா, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்காக தான் வந்து டே டு நைட்டாக ஒர்க் பண்ணி நான் எடுத்து வீடியோ பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய பேருக்கு வருது அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மேபி மோஸ்ட் ஆஃப் 1 மார்க்ஸ் புக் பேக்கில் தான் கவர் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது அவங்களே வந்து கேட்பாங்க. பட் நம்ம அது கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி ஒரு 15க்கு 10 மேபி கம்பல்சரி கம் டு த புக் பேக் 1 மார்க், ஓகேங்களா? அதில் நமக்கு மிஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேபி தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருப்போம். மற்ற அதர் சப்ஜெக்ட்டுக்கெலாம் நம்ம போடலை, ஏன்னா அதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் படிக்கிறதே கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறது வந்து மெஸ்ட்டாக அதில் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 17 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்கேலார் எக்ஸாம், அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அப்புறம் வந்து அந்த கிவன் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மூமெண்ட். அப்புறம் வந்து அந்த 21 கொஷின் பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் லா, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ஓரளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ்லாம் இதில் வந்து வந்துடுச்சு. அண்ட் தென் நம்ம வந்து இந்த ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் படித்தாலே போதும், ஸோ நல்லா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கொஷின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு தான், ஓகேங்களா? ஸோ ஈஸின்னு சொல்ல முடியாது. 25 கொஷின் பாருங்கள். ஸோ அந்த ஆன்சர் இன் 6 கொஷின்ஸ், கொஷின் 33 is compulsory. They give the difference between the elastic and inelastic collision. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க எப்பயுமே. அதே மாதிரி வந்து டிஃபைன் டார்க்கு, கிவ் எனி 2 எக்ஸாம்பிள் டார்க் இன் டே டு டே லைஃப், ஓகேங்களா? ஸோ நம்ம டார்க்குனால் என்ன, ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மூமெண்ட் ஆகிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை மூமெண்ட் ஆகிறதுக்கோ தேவைப்படக்கூடிய அதிகமான ஃபோர்ஸ் தான் நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டார்க்குன்றது இப்போ நான் சொல்கிறேன், நிறைய அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் அதை ஈஸியாக எழுதுவீங்க. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ டன் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30-40 டன் இருக்குன்னு வச்சுக்க, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய டன்னில் இருக்க அந்த வெயிட்டை நம்ம லிஃப்ட் பண்ணி முன்னோக்கி நகர்த்தணும் அப்படின்னா அப்போது அதுக்கு எந்த அளவுக்கு விசை தேவைப்படும், ஃபோர்ஸ் தேவைப்படும். இப்போது ஒரு ஒரு சம்திங் வந்து ஒரு பஸ்ஸை வந்து ஒரு 20 பேர் இருந்தால் தள்ள முடியும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். பஸ் வந்து ஒரு டன் வச்சுக்கோ, அப்போ 30 டன் அப்படின்ற ட்ரெயின் அப்போ எத்தனை ஆள் தேவைப்படும்? அப்போது அதில் ஒரு 100, 150, 200 பேர் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது அது வந்து அவ்வளோ பேர் சேர்ந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தியா, அது ஸ்டார்டிங் டார்க் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம டார்க்குன்னு வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ டார்க்குன்றது ஒரு பொருளை வந்து தள்ளுறதுக்கு தேவையான விசை, உந்து விசை, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அதான் டார்க், ஓகேங்களா? நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் வந்து நீங்கள் புக்கில் படித்தா அவங்களுக்கு தெரியும். டேட்டின் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த எனி 3 அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. அதே மாதிரி 32 கொஷின் பார்த்துங்க, ஸ்டேட் த லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து நீங்கள் ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் த ஆல் கொஷின்ஸ் 5 மார்க்கு. ஸோ 5 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த சேட்டலைட், ட்ரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த். அப்புறம் வந்து பியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் டென்ஷன், ட்ரைவ் த ரிலேஷன் பிட்வீன் த சர்ஃப் அண்ட் டென்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ கொஷின் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஃபிசிக்ஸில் மேபி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் டிபெண்டிங் ஆன் டிஸ்ட்ரிக் இன் யுவர் கொஷின் பேப்பர், ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் வைஸாக கொஷின் பேப்பர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் என்ன டிஸ்ட்ரிக்ன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம ஒரு சிலது ஒவ்வொரு வீடியோ டார்கெட் சொல்லுவோம். ஸோ அது கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்க, நம்மளும் வந்து சொல்கிறதும் கிடையாது. ஸோ மேபி இந்த ஒரு வீடியோக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு
என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுவேன். எல்லாேருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 கம்மிங் ஃப்ரம் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம். எல்லாேருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.